இன்றைக்கு வந்து இந்த கார்டுகளை வச்சு உங்களை நான் டெஸ்ட் பண்ண போறேன். நீங்க உடனே யோசிச்சிடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீவோவை வந்து, அதாவது நீங்க ஃப்ரெண்ட்ல எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் டெஸ்ட் பண்ண போறேன். நீவோ ஆதுவா பேஆவா பேதுவான்னு இல்லை, அது இல்லை. உங்களோட ஞாபக சக்தியை வந்து நான் டெஸ்ட் பண்ண போறேன். நீங்க இவ்வளவு காலம் படிச்சிருப்பீங்க, பிரெஞ்சுகள் படிச்சிருப்பீங்க, வொக்காபுலரி பாடமாக்கி இருப்பீங்க, எல்லாம் செய்திருப்பீங்க. அதுல வந்து இப்ப இந்த 20 வொக்காபுலரி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நீங்க ஒரு கொப்பிலையும் எழுதக்கூடாது, எதுலையும் எழுதக்கூடாது. நான் கேட்க கேட்க நீங்க வாயால அதுக்கு பிரெஞ்சுல சொல்லணும். நான் இங்கிலீஷ்லயும் கேட்பேன், அதை திருப்பி தமிழ்லையும் சொல்லுவேன். சரி, பிறகு நீங்க 20க்கு எத்தனை சரியா பதில் சொன்னீங்கன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ல எழுதுங்க. சரி, மற்றது வந்து இதை வந்து நாங்க ஃபிளாஷ் கார்டுன்னு சொல்லுவோம். இதை பாவிச்சு என்னண்டு படிச்ச பிரெஞ்சுகளை ஞாபகம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோல கடைசியில சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி மட்டும் பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முதல், அதாவது உங்களோட ஞாபக சக்தியை வந்து டெஸ்ட் பண்ண முதல், என்னட்ட பிரெஞ்சு கதைக்கிறதுக்கு படிக்க விருப்பம்னு சொன்னா இந்த மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்டா கூடியும் என்ன மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. சரியா? இப்ப உங்களோட ஞாபக சக்தியை நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். சரியா? முதலாவது வந்து வித் ஹூம். வித் ஹூம்னு சொன்னா யாருடன். avec qui. avec qui. சரி. ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்னு சொன்னா தைரியமான. சரி. ஃபார். இது மேஸ்குலான்னு சொன்னா ஃபார், ஃபெமினான்னு சொன்னா ஃபார்ட்னு சொல்லுவோம். சரியா? நீங்க எது சொன்னாலுமே அதை சரியன்ற இதுல கவுண்ட் பண்ணுங்க. மிட் நைட் என்றா நள்ளிரவு. இப்ப இரவு 12 மணி இருக்கு தானே, அதைத்தான் நாங்க சொல்லுவோம் மிட் நைட். இதை பிரெஞ்சுல என்னன்னு சொல்லுவோம்? மீனுய். மீனுய். வாட்ஸ் த வெதர் லைக் என்றா காலநிலை எப்படி இருக்கு என்றது இது ஒரு கேள்வி. இதை என்னன்னு சொல்லுவோம்? quel temps fait-il. quel temps fait-il. yellow என்றா மஞ்சள் நிறம். jaune. jaune. டை. கழுத்துல இப்ப ஆபீஸ் போறாக்கள் கட்டிவிடும் தானே, டை. la cravate. la cravate. difficult என்றா கடினமான, கஷ்டமான. difficile. because என்றா ஏனெண்டா. இப்ப நாங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்றதுக்கு, இப்ப நான் இன்றைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டேன் ஏனெண்டா எனக்கு காய்ச்சல். சரி. பஸ்கு. பஸ்கு. ஹெடேக். ஹெடேக்னு சொன்னா தலைவலி. இதை நீங்க ஃப்ராஸா சொன்னாலும் சரி, இல்லாட்டி அதுக்கு என்ன சொல்லுவோம்னு சொல்லி அந்த தனியா அந்த வொக்காபுலரி சொன்னாலும் சரி, எதண்டான சரி சரி என்ற இதுல கவுண்ட் பண்ணுங்க. le mal de tête இல்லாட்டி j'ai mal à la tête என்றாலும் சரி. லாஸ்ட் வீக் என்றா போன வாரம், போன கிழமை. சரியா? la semaine dernière. la semaine dernière என்றா லாஸ்ட் வீக். கீபோர்டு.
கீபோர்டுன்னு சொன்னா நாங்க இப்ப கம்ப்யூட்டர்ல ஒன்றை டைப் பண்றதுக்கு பாவிக்கிற அந்த எழுத்துகள் இருக்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி போன்ல மெசேஜ் அனுப்ப போறோம்னு சொன்னாலும் அதுல எழுத்துக்களை டைப் பண்ணுவோம் தானே, அதான் சொல்ற கீபோர்ட். Le clavier, le clavier. Watermelon, watermelon என்றா தர்பூசணி பழம், உள்ளுக்கு சிவப்பாவும் வெளியே பச்சையாமல், அதை என்னன்னு சொல்லுவோம்? La pastèque, la pastèque. The weather is bad என்றா வெளியே காலநிலை இன்றைக்கு மோசமா இருக்கு, சரியில்லை. காலநிலை இன்றைக்கு சரியில்லை, அதை என்னன்னு சொல்லுவோம்? Il fait mauvais, il fait mauvais. Every day என்றா ஒவ்வொரு நாளும். Tous les jours, tous les jours. Fifth என்றா ஐந்தாவது. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவதுன்னு சொல்ற அதே மாதிரி இது ஐந்தாவது. Cinquième, cinquième. United States என்றா அமெரிக்கா. Les États-Unis, les États-Unis. Toothpaste என்றா நாங்க பல் துளக்கிறதுக்கு பாவிக்கிற அந்த பேஸ்ட். Le dentifrice, le dentifrice. To ask a question என்றா ஒரு கேள்வி கேட்கிறது. சரியா? இதை நீங்க ஃப்ராஸா சொன்னாலும் சரி, இல்லாட்டி முன்னுக்கு ஆஃபினிட்டிவ் போட்டு சொன்னாலும் சரி, எதண்டான சரி என்ற இதுல கவுண்ட் பண்ணுங்க. Poser une question, poser une question என்றா கேள்வி கேட்கிறது. டைனிங் ரூம் என்றா நாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி ஒரு சாப்பாட்டு மேசை எல்லாம் போட்டு ஒரு ரூம் இருக்கும், அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? La salle à manger, la salle à manger. கடைசியானது 20வது ஹார்ட் ஒர்க்கிங் என்ற கடின உழைப்பு. சரியா? அது இப்ப ஆணுக்கு இப்ப இவர் கடின உழைப்பாளின்னு சொல்லுவோம், பெண்ணுக்கும் சொல்லுவோம். அது நீங்க ஃபெமினாவில் சொன்னாலும் சரி, மஸ்குலாவில் சொன்னாலும் சரி. travailleur, travailleuse. மஸ்குலான்னு சொன்னா travailleur, ஃபெமினான்னு சொன்னா travailleuse. சரியா? இதுல நீங்க 20க்கு எத்தனை எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் எழுதுங்க. என்னன்னு சொன்னா எனக்கு தொடர்ந்து கமெண்ட் எழுதுறாக்கள் பாப்பம் எத்தனை 20க்கு எத்தனை எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்லி. சரியா? அடுத்தது இந்த ஃபிளாஷ் கார்டை வச்சு நாங்க என்னண்டு படிச்ச ஃப்ரெஞ்சை ஞாபகப்படுத்துறது. இப்ப நாங்க கனகாலமா படிச்சு கொண்டு இருப்போம். போன மாதம் நாங்க ஒரு ஒரு 50 vocabulaire இல்ல ஒரு புது ஃப்ராஸோ ஏதோ ஞாபகத்துல பாடமாக்கி வச்சிருப்போம். அதே இந்த மாதம் கேட்டா மறந்துடும். ஏன்னு சொல்லுங்க, அதை நாங்க பாவிச்சு கதைக்கிறதும் இல்லை, ஃப்ராஸ் அமைச்சு பாக்குறதும் இல்லை. எவ்வளவு சொன்னாலும் நாங்க அதை செய்யவும் மாட்டோம். பிறகு பிரெஞ்சு கஷ்டம், படிக்கிறது இல்லை, வருது இல்லை, கதைக்க வருது இல்லைன்னு சொல்லுவோம். சரியா? அப்படியான ஆட்களுக்கு இது என்ன செய்யும்னு சொன்னா இந்த கார்டு நல்ல உதவியா இருக்கும். இப்ப இது நீங்க கடையிலான்னு வேண்டோணுமெண்டு இல்லை, பிப்ளியோதெக்ல போய் நீங்க எடுத்துக்கொண்டு வரலாம். இது பேசிக் vocabulary, அடிப்படையான vocabulary தான் இது. இது உங்களோட நீவோகேட்டிவ் இது உங்களுக்கு தெரியுமான்னு சொன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறத நீங்க எடுக்கலாம். அப்படியும் உங்களுக்கு பிப்ளியோதெக் போகக்கூடிய நேரம் இல்லாட்டியுமே நீங்களாவே இதை வீட்டுல செய்யலாம். நீங்க என்னென்ன vocabulary புதுசா எடுத்து வச்சிருக்கிறீங்களோ, என்ன ஃப்ராஸ் வச்சிருக்கிறீங்களோ, என்னவோ ஒரு பேப்பர்லயோ ஒரு மட்டையிலயோ எழுதுங்க. ஒரு பக்கம் பின்னுக்கு தமிழ்ல, மற்ற பக்கம் பிரெஞ்சுல எழுதுங்க. எழுதிட்டு ஒவ்வொரு நாளும் இதை எடுத்து பார்த்து ஒரு விளையாட்டு மாதிரி விளையாட்டாவே பிரெஞ்சை ஞாபகப்படுத்தல. இதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இப்ப நீங்க சமைக்கிறீங்கன்னு சொன்னா சமைக்க ஒரு ஃபிளாஷ் கார்டு எடுத்துட்டு
ஓகே இன்னைக்கு இந்த சொல்லு வந்திருக்கு, இதுல நான் ஒரு ஃப்ராஸை வச்சு பார்ப்போம், இப்படி ஏண்டா என்னன்னு சொல்லி நீங்களே வேலை செய்து செய்து வடிவா படிக்கலாம். வடிவா படிக்கிறதுக்கு முதல் நீங்க படிச்ச விஷயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கலாம். சரி, அதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான மெத்தட் தான் நான் இதை சொல்லுவேன். இதையுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறந்துடாம கொமெண்ட்ல எழுதுங்க உங்களுக்கு 20க்கு எத்தனை பாயிண்ட் சொல்லி.